இப்படியா சாபத்தை வாங்கி கட்டுவீங்க? உங்க குடும்பம் எல்லாம் நாசமா போகுவீங்க. அதிகாரிகளுக்கு சொல்றேன், உன் குடும்பம் எல்லாம் நாசமா போகுதா இல்லைன்னு பாரு. ஒவ்வொருத்தனையும் பாவம் தப்பு செஞ்சவன் தப்பு செய்யாதவன் எல்லாத்தையும் முடிச்சு உள்ள போட்டுக்கிட்டு இருந்தனா நாங்களே அதை முன்னெடுத்து எந்தெந்த அதிகாரி என்னென்ன தப்பு பண்ணா எல்லாத்துக்கும் ஆதாரத்தை எடுக்கணும். இப்பவே பல புகார்கள் என் கைது விஷயமா பல புகார்களை கொடுத்துட்டேன். எந்தெந்த அதிகாரி என்னென்ன தப்பு பண்ணா அப்படின்ட்டு. அரசியல் தலைவர்கள் எல்லாம் தலைவா அப்படின்னு தான் கூப்பிடுறது. இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து அரசியல் தலைவர்களை பார்த்து தலைவான்னு கூப்பிட்டதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இப்போ அப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு செய்தி வருது. நான் உள்ள போய் பார்க்கும்போது அதுவும் வந்து அதுல வந்து சில உண்மைகள் இருக்கிறது தெரிய வருது. பத்திரிக்கையே பார்க்க மாட்டாருங்க ஸ்டாலின். கருணாநிதி எல்லாம் காலையில 4 மணிக்கு இருந்துச்சு எல்லா பத்திரிக்கையும் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவாரு. இவருக்கு நாட்டில் என்ன நடக்குது, இப்போ எம்எல்ஏ அடிச்சதே என்னன்னு தெரியுமான்னு கேளுங்க. ரொம்ப நாளா இப்படித்தான் நடக்குது. அதனால புட்டிங்கிற அந்த அரசியல்வாதியும் ஐபிஎஸ் அதிகாரியும் பிடிச்சி கோர்ட்டு முன்னாடி மக்கள் மன்றத்தின் முன்னாடி வந்து நிறுத்து. ரொம்ப நாள் அந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க காவல்துறையில. ஃபோன் பண்ணி சொல்லிடுறது, பாவம் அப்பா இவன் போய் அடிக்கிறவன் ஜெயிலுக்கு போறது, அவன் குடும்பம் நடுத்தரில் நிற்கிறது. KNR போய் பெட்டிஷன் கொடுக்குறாராம் கனிமொழிகிட்ட. எதுக்குன்னா திருச்சிக்கு மாற்ற போறாங்க. திருச்சி KNR இல்லை, இங்கிருந்து மாத்துறதுன்னா எல்லா லட்சக்கணக்கான கோடி வேணும். அத்தனை கான்ட்ராக்டையும் நேருவுக்கு கொடுத்துரு. காவல்துறை வந்து முதல்ல ஆட்சியாளர்கள் ஒரு முதலமைச்சருக்கு பயம் இருந்தாதாங்க காவல்துறை பயப்படுவோம். முதலமைச்சர் பொம்மை மாதிரி இருந்தா காவல்துறை அதிகாரிகள் முதலமைச்சருக்கு பயப்படலன்னா அவங்க தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன்னு பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். TN24 டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நேதாஜி மக்கள் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான வரதராஜன் அவர்கள். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மணப்புறம் அஜித்குமார் காவலாளி வந்து கொலை வழக்குல CBI நேற்று நீதிமன்றத்துல ஒரு புகார், அதாவது அறிக்கை வந்து சமர்ப்பிச்சிருந்தாங்க. அந்த அறிக்கையை பார்த்த உடனே நீதிபதியா வந்துட்டு வேதனை அடைஞ்சிருந்தா தகவல் இருந்துச்சு. என்ன நடந்திருக்கு சார் இந்த விஷயத்துல? இல்ல அது வந்து அதுல நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நிகிதா வந்து கொடுத்தது பொய் புகார். அவனோட ஏதோ வாக்குவாதம் வந்திருக்கு. ஒன்னு என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ் அதிகம், மேலிடத்து நெருக்கம். அதனால மேலிடத்து நெருக்கத்தை வச்சு இவன் இது பண்ணலான்னு ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க, நகையை காணாம் அப்படின்னு. அதன் அடிப்படையில கொடுத்துட்டு மேலிடத்துல சொன்ன உடனே மேலிடத்துல இவங்க சொன்ன புகாரை நம்பி அவனை அடிச்சு விசாரிக்கன்னு சொல்றாங்க. அந்த மேலிடத்திலிருந்து சொன்னது யாருன்னு இன்னைக்கு வரை யாருக்கும் தெரியல. அரசியல்வாதியா இல்ல உயர் அரசியல்வாதினா தான் இந்த மாதிரி அடிச்சு கொள்ற அளவுக்கு போவாங்க. ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி இந்த அம்மாவுக்கு வந்து சாதகமா சொல்லியிருக்காரு, அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்காரு. அதிகாரிக்கு இங்க இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு சொல்றாங்க. காவல்துறை உயர் அதிகாரி போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு அடிச்சு உண்மையை வரவிட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பிடிபட்டது யார் மட்டும் பிடிபட்டு இருக்கான்? ஸ்டேஷன்ல அடிச்சவன் மட்டும்தான் பிடிபட்டு இருக்கான். ஆனா ஸ்டேஷன்ல அடிச்சவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கல்ல, அவனை கவனிக்கிற விதமா கவனிச்ச அடின்னு, அந்த அதிகாரி யாரு? அவங்களத்தான் பிடிச்சு உள்ள போடணும். நம்ம சொல்லு பல இதுங்கள்ல அத்துமீறல் இருக்க காரணமே உயர் அதிகாரிகள் தான். ஆனா மாட்டும் போது கீழே இருக்கிறவங்க தான் மாட்டுவோம். அதனால மேல இருந்து சொன்ன உயர் அதிகாரி யாருன்னு CBI கண்டுபிடிக்கவே இல்லை. கண்டுபிடிச்சாலும் அதை வெளியில சொல்ல தயாராகல. அந்த உயர் அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்த அரசியல்வாதி யார்? இவங்க 2 பேரும் தான் உண்மையான குற்றவாளி. இவங்களத்தான் தண்டிக்கணும். சும்மா அவன் லோக்கல்ல அடிச்ச போலீஸ்காரன், மேலிடத்துல சொன்னதை வச்சு அடிச்ச போலீஸ்காரன், SI கான்ஸ்டபிள், இவங்களை நீங்க பிடிச்சி உள்ள போட்டு என்ன பிரயோஜனம்? அதனால இந்த திருப்தி, இந்த விசாரணையில வந்து எந்த இதுவும் நல்ல விசாரணைன்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. 2வது விசாரணை முடிச்சுட்டு அப்படியே மூடி வச்சிருக்கான் CBI. மக்களுக்கு சொல்ல வேணாமா நீ யார் குற்றவாளின்னு? இப்ப கூட அவங்க வந்து ஜாமீன் போட்டாங்க. ஜாமீன்ல வந்து தான் சொல்றாங்க இவர் இந்த அம்மா கொடுத்த புகார் போய் இது அடிச்சு கொண்டு இருக்காங்கிறத. இப்ப ஜாமீன் கொண்டு வரலன்னா இதோட வாயை திறந்து இருக்க மாட்டான் CBI. அதனாலதான் என்ன சொல்றேன்னா, CBI விசாரணை ஒருதலைபட்சமான விசாரணை. காவல்துறை உயர் அதிகாரிகளை காப்பாத்துறதுக்கு இவங்க மறைச்சிருக்காங்க. ஏன் மறைச்சிருக்காங்கன்னா, CBIல இருக்கக்கூடியவங்க IPS அதிகாரிகள். அவங்க அந்த IPS அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய IPS அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளும் காப்பாற்றுவதற்காக அறகுறையான ஒரு இன்வெஸ்டிகேஷனை பண்ணியிருக்காங்க. இதுல உண்மையான குற்றவாளிகள் மேலிடத்துல இருக்கிறவங்க தான் உண்மையான குற்றவாளிகள். அவங்கள கொண்டாந்து சட்டத்தின் முன் நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. இதுல அரசியல் தான் பார்க்க கூடாது. இது வந்து ஒரு அப்பாவியை வந்து அடிச்சு கொண்டு இருக்காங்க, பக்கா கொலை.
அதனால அதை பத்தி நம்முடைய முதல் கருத்து தான். அந்த நிக்கிதான்றவங்க யாரு, அவங்களுக்கு பின்புலத்துல யார் தான் உயர் அழுத்தத்திலிருந்து இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க சார்? இல்ல நிகிதா இது சாதாரணமாக நடந்த ஒரு நிகழ்வு, திட்டமிட்டு நடந்த நிகழ்வு இல்லை. அவங்க கோயிலுக்கு போறாங்க, கோயிலுக்கு போகும்போது சாமி கும்பிட போறாங்க, காரை நிறுத்திருப்பான்னு கொடுக்குறாங்க சாவிய. அந்த பையன் காரை போய் நிறுத்துறான். இவங்க உள்ள போயிட்டு வரும்போது அவன் பணம் கேட்கிறான். இவங்களை காரை நிறுத்தினது அந்த பார்க்கிங். அவன் எவ்வளவு அதிகம் கட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? 10,000 கொடு, 20,000 கொடு நான் கட்டிருப்பான். 100 ரூபா கொடுத்துருப்பாங்க, கூட 100 கொடுங்கன்னு கேட்டிருப்பான், 200 கொடுங்கன்னு இருப்பான். முடியாதுன்னா நான் தானே போய் நிறுத்தினேன்னு சொல்லியிருப்பான். அப்போ அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்திருக்கணும். அந்த வாக்குவாதத்துல இந்த அம்மா கோபம் அடைஞ்சிருக்காங்க. உடனே என்ன செய்யறேன் பாரு அப்படின்ட்டு இந்த புகாரை கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு கொஞ்சம் செல்வாக்கு அதிகம், அரசியல் செல்வாக்கு. அந்த செல்வாக்கின் அடிப்படையில சம்பந்தப்பட்டவங்க இவங்களுக்கு போன் பண்றாங்க. அந்த உயர் பதவியில் இருக்கிற அவர் அரசியல்வாதி, கமிஷனரு, இல்லை இந்த இவங்க டிஜிபி, ஏடிஜிபி, இந்த மாதிரி உயர் அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி அதை கொஞ்சம் கவனிங்க. இதுல கமிஷனர் வராது, ஏன்னா அது சிவகங்கை மாவட்டம் தானே. அதனால ஏடிஜிபி, டிஜிபி உங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. உயர் அரசியல்வாதி சொல்லிட்டாருன்னா அவங்க கூட்டியோ கவனியா இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கவனியான்ட்டாங்க. மேலதிகாரி சொன்னாங்க, அவன் கவனிச்சான். இன்னைக்கு அவனும் போலீஸ்காரன் குடும்பமும் ரோட்ல நிக்குது. சொன்ன உயர் ஐபிஎஸ் அதிகாரி, உயர் உதவியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி தான் தப்பிச்சுக்கிட்டான். ரொம்ப நாளா இப்படித்தான் நடக்குது. அதனால புட்டிங்கிற அந்த அரசியல்வாதியும் ஐபிஎஸ் அதிகாரியும் புடிச்சு கோர்ட்டு முன்னாடி, மக்கள் மன்றத்தின் முன்னாடி நிறுத்து. ரொம்ப நாள் அந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க காவல்துறையில. போன் பண்ணி சொல்லிடுறது, பாவம் அப்பாவி இவன் போய் அடிக்கிறவன் ஜெயிலுக்கு போறது, அவன் குடும்பம் நடுத்தரில் நிற்கிறது. அவங்கள காப்பாற்றணுங்கிற எண்ணம் கூட இவங்களுக்கு வர்றதில்லை. அதனால நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இதில் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை கண்டுபிடித்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுதான் சிபிஐயோட கடமை. சிபிஐன்னா என்ன? சிபிஐன்னா என்ன ஜெயலலிதா சொன்னபடி என்ன வானத்தில் இருந்தா குதிச்சாங்கன்னு கேட்டாங்கல்ல, அது கரெக்டு தான். சிபிஐ என்ன என்கொயரி பண்றீங்க? விசாரணைங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அதுதான். இப்ப கரூர்ல பாருங்களேன், எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டாங்க. விஜய் கூப்பிட்டு விசாரிச்சுட்டாங்க, அரசாங்க மருத்துவர்களை கூப்பிட்டு விசாரிச்சுட்டாங்க, அங்க இருந்த லோக்கல் பீப்புளை பூரா விசாரிச்சுட்டாங்க. திமுகவை சார்ந்த யாரையாச்சும் விசாரிச்சாங்களா? ஏன் விசாரிக்கல? அவங்க மேல குற்றச்சாட்டு இருக்குல்ல, உள்ளுக்குள்ள ஆள் அனுப்புனாங்க, ஏன் சிபிஐ விசாரிக்கல? அப்ப அவங்கள தப்ப விட்டுருவியா நீ? குற்றவாளிகள்னு சொல்லி அவங்களை கொண்டு வர மாட்டியா? அப்போ உன்னுடைய விசாரணை என்ன விசாரணை? ஒருதலை பட்ச விசாரணை தானே. அதனால அதுல கூட சரியா வராது அப்படிங்கிறது தான் என்னுடைய கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. அந்த அஜித் விஷயம் வந்ததுக்கு அப்புறம் அந்த நம்பிக்கை போயிடுச்சு. சிபிஐ அவங்களையும் காப்பாத்தி விட்டுருவாங்க, இங்க உயர் அதிகாரிகளை காப்பாத்துற மாதிரி. அடுத்த கட்ட விசாரணையில சிபிஐ கரூர் சம்பந்தமா தாக்கல் பண்ணாங்க. அதுல ஏதாவது வெளியில வரலாம்? அதுலயும் இப்ப கரூர் இதுல கொடுத்ததுலயும் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளை விசாரிக்கலையே, விசாரிக்கணும்ல. அதுல விஜயுடைய தரப்பு வக்கீல் தான் சொல்லியிருக்காரு, திமுகவில் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க, உள்ளுக்குள்ள ஆள் அனுப்புனாங்கலாம் சொல்லியிருக்காரு. அதனால சிபிஐயா வெளியில கொண்டு வர மாட்டாங்க. அப்படி இவங்க பிஜேபியில முக்கியமான ஆளுங்களை பிடிச்சி தப்பிச்சுக்கிறாங்க. மாட்டும் போது காலில் போய் விழுந்துருவாங்க. இங்க வீராவாசம் பேசுவாங்க, உயிரை கொடுப்போம், இதை கொடுப்போம், அஞ்ச மாட்டோம் அப்படி. அங்க போய் காலிலே விழுந்து தன்னை காப்பாத்திக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு என்ன தைரியமே, இதுல தப்பும் பண்ணிட்டு சம்பந்தப்பட்டவங்களை இப்ப பிஜேபியில பெரிய ஆளுங்களை பிடிச்சு காப்பாத்திக்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் இருக்குல்ல. அதனாலதான் அவங்க தப்பிச்சுக்கிட்டே வராங்க. தமிழகமே கடன்ல இருக்கு அப்படின்ற பேச்சுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா, இப்போ தேர்தல் நேரத்துல 2 கட்சிகளுமே வாக்குறுதியை அறிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா? மக்கள் ஏத்துக்குவாங்க இலவசத்தையும் தள்ளுபடியும். இலவசம் படிச்சவங்க புரிஞ்சுக்குவாங்க. நாட்டை குட்டிச்சவராக்குறாங்க 2 பேரும். 10 லட்சம் 11 லட்சம் கோடியை கடன் வாங்கிட்டு மேற்கொண்டு சொன்னா உருப்படுமா? அது 2 பேரையும் தான் சொல்றேன். அதிமுக தேர்தல் வீட்டுக்கு ஒருத்தருக்கு நான் வாகனம் வழங்கப்படும் வீடு அப்படின்னா அவரும் செய்திங்க இந்த சேம் போட்டுதான் இவங்களோட சேர்ந்து போறாருன்னு தான். கொடுங்க, நிதி நிலைமை சரியான ஒண்ணு நான் கொடுப்பேன்னு சொல்லுங்க. கடன்களை முதல்ல இது பண்ணிக்காங்க. கடன் வாங்கி கல்யாணம்பாங்க, இவன் கடன் வாங்கி இலவசத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தரும். கடன் வாங்கி கல்யாணம்ங்கிறது ஒரே டைம் தான் செலவு. 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபானா அதோட முடிஞ்சு போகும். நீ கொடுக்குற இலவசம் மாசம் கொடுக்கணுமே, எங்க போவீங்க? அதாவது திவாலா ஆக்கி தமிழ்நாட்டை திவாலா ஆக்கி ரோட்ல விட்டுட்டு போயிடலாம்.
ஓட்டு வாங்குறதுக்கு எதையாச்சும் சொல்லி ஓட்டு வாங்கிட்டு நிர்வாகத்தை பத்தி நமக்கு என்ன கவலை, தூக்கி போட்டு போலான்னு எல்லா அரசியல்வாதிகளும் அந்த மாதிரி முடிவுக்கு வந்துட்டாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. விஜய் வாக்குறுதி இன்னும் வரல. அப்ப முதல்ல சொல்லியிருந்தார் வீடு இல்லாதவர்களும் வீடு வழங்கப்படும், கார் இப்ப வழங்கப்படும். தேர்தல் வாக்குறுதி வரட்டும், அப்ப நம்ம விஜய் எந்த வேற கோணத்துல போறாரா அப்படின்னு பார்க்கலாம். திமுக கடந்த முறை 55 வாக்குறுதி கொடுத்தாங்க, அதே நிறைவேற்றல அப்படின்ற விமர்சனத்துக்கு மத்தியில இப்போ வந்துட்டு கனிமொழி அவர்கள் தான் அறிக்கையை தான் தயாரிச்சுட்டு இருக்காங்க. எந்த மாதிரியான வாக்குறுதியில கொடுப்பாங்க, எப்படி மக்களை கவர போறாங்க இந்த முறை? அவங்க என்ன கவருது, அவங்க என்ன பெரிய அவங்க அண்ணன் வாக்குறுதி கொடுத்தாரு, எதை நிறைவேற்றினாரு, பழைய பென்ஷன்னாரு, எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கான். அவனை ஏமாத்தி பழைய பென்ஷன் சொல்லிட்டு வேற ஒரு பென்ஷனை கொடுத்து எல்லாம் இது பண்றான். இது பேங்க்ல லோனை ரத்து பண்ணுவேன்னாரு. சொன்ன உடனே ஒழுங்கா லோன் கட்டிக்கிட்டு இருந்தவொன்னு நிறுத்திட்டான். 5 வருஷம் பார்த்தா இப்ப அவன் இது 2 மடங்கு ஆயிடுச்சு. இவங்க பண்ணலன்னு ஒண்ணு யாரு, ஏற்கனவே வச்சிருந்த கடன் இன்னும் அதிகமாகி போச்சு லோன் வாங்கினவங்களுக்கு. அதனால இவங்க வாக்குறுதியில இதான வாக்குறுதி எத்தனை வாக்குறுதியை செஞ்சாங்கன்னு ஓசியில மட்டும் பஸ்ஸை விட்டுட்டா முடிஞ்சு போச்சா? அதனால நாட்டுடைய பிரச்சனைகள் என்னங்கிறத பார்த்தாங்களா? அவங்க சொன்ன வாக்குறுதிகள்ல முக்கியமான வாக்குறுதிகள் எதுவுமே பண்ணலையே. அதனால தான் பெட்ரோல் விலையை குறைப்பேன்னாரு, டீசல் விலையை குறைப்பேன்னாரு. பெட்ரோல் விலை குறைஞ்சது அவங்க சொன்னபடி, டீசல் விலை குறைஞ்சதா, இது இலவச சிலிண்டர், இந்த சிலிண்டர் குறைந்த விலையில கொடுப்பேன்னாங்க. கேஸ் சிலிண்டரு கொடுத்தாங்களா? இப்போ உட்காந்துக்கிட்டு கனிமொழி பண்ணி வேற எதை ஏமாத்துறதுக்கு தான் எழுதுவாங்க. நான் வந்தவுடன் முதல் கையெழுத்து மதுவிலக்குக்கு தான் சொன்னாரு, செஞ்சாரா? அந்த அம்மா சொன்னாங்க இளம் உதவிகள் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னாங்களே, அந்த அம்மா அதை பத்தி இது பண்ணாங்களா? சாராயங்காட்சியில கம்பெனி அந்த அம்மாவே வச்சு நடத்துறாங்கன்னு செய்தி வருது. இவங்க எல்லாம் எப்படி மதுவை ஒழிப்பாங்க? அதனால இந்த அம்மா உட்காந்து எழுதுனா உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன இந்திய குடியரசுங்கிறதே தெரியல அந்த அம்மாவுக்கு. குடியரசுனா அன்னைக்கு சுதந்திரம் கிடைச்ச நாளுங்கிறாங்க. குடியரசு தினம் அப்படின்னா உங்களுக்கு இந்திய அரசியல் சட்டத்தை அறிமுகப்படுத்தின நாளுங்கிற அடிப்படை விஷயம் கூட 10 வருஷம் எம்பியா இருந்து அந்த அம்மாவுக்கு தெரியல. இவங்க போய் தேர்தல் வாக்குறுதியை வச்சு என்னத்தை பெருசா இது பண்ணி போறாங்க. அதனால அங்கே யோசிக்க தெரிஞ்சவங்க யாரும் இல்லை. ஆனா தேர்தல் வாக்குறுதி எப்படி கொடுப்பாங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கான வழி உள்ள தேர்தல் வாக்குறுதியை கொடுப்பாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, சென்னைக்கு வெள்ள நீரை தடுக்கிறதுன்னு 4000 கோடி. எதுக்கு அவங்க திட்டம் அப்படின்னா 4000 கோடினா நேரிட்டு கொடுத்தா அவர் 40% எடுப்பாரு, 1600 கோடி. அதுல கட்சிக்கும் ஸ்டாலின் குடும்பத்துக்கும் ஒரு பாதி கொடுத்துருவாரு. அதனால இவங்க வாக்குறுதி எப்படி இருக்கும், சம்பாதிக்கிற வாக்குறுதியை தான் கொடுக்க போறாங்க. இதை தலைநகரை மாற்ற போறேன் எங்கன்னு அதுல அவங்களே நேருவே போய் பெட்டிஷன் கொடுக்குறாராம் கனிமொழிகிட்ட. எதுக்குன்னா திருச்சிக்கு மாற்ற போறாங்க. திருச்சி நேரு கையில. இங்க இருந்து மாத்துறதுன்னா எல்லா லட்சக்கணக்கான கோடி வேணும். அத்தனை கான்ட்ராக்டையும் நேருவுக்கு கொடுத்துரு. நேரு வந்துகிட்டு கமிஷன் எடுத்துட்டு உங்களுக்கும் கொடுத்துருவாரு. நாடு குட்டிச்சவரா போறது பத்தி அவனுக்கு கவலை. அவங்களால இவங்க குடும்பம் சம்பாதிக்கிறதுக்கான வாக்குறுதிகள் தான் வரும். நீங்க காத்திருந்து பாருங்க. அமைச்சர் நேரு மேல ஊழல் புகார் கிட்டத்தட்ட இடி 3 முறை கடிதம் கொடுத்திருந்தாங்க. இது வரைக்குமே அதுல எந்த ஒரு நகரமும் இல்லாம இருக்கு. அதை எப்படி எடுப்பாங்க? அந்த எம்எல்ஏ மேல எடுத்தாங்களா? அதே மாதிரிதான் கட்சிக்காரர் மேல எதை சொன்னாலும் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க மாட்டாரு. அவருக்கு கட்சி மேல தனி பாசம். எந்த ஊழல் பண்ணா என்ன பண்ணாங்கிறது அவருக்கு தெரியாது. ஈடியிலிருந்து 3 இது கொடுத்துட்டான். என்ன கேளுங்க கூப்பிட்டு, ஈடியிலிருந்து என்ன லெட்டர் கொடுத்துருக்கான்னு ஒரு ஸ்டாலினை கூப்பிட்டு கேளுங்க. சொல்றாரு, சொல்லவே தெரியாது. அப்புறம் எங்க உங்களுக்கு நடவடிக்கை எடுக்க தெரியும்? என்னன்னா ஈடியிலிருந்து வந்துருச்சா, நிர்மலா சீதாராமனை பிடிப்பா, யாரை வச்சு பிடிக்கணும்? அதுதான் நேரு பையனை வச்சு பார்க்க வைங்க. போய் பார்த்து காலில் விழுதுறாங்க. அந்த அம்மா ரொம்ப இறக்க சுவாபம் அவங்க. சரி போயிட்டு போறாங்கன்னு வர்றாங்க. வெளியில வந்தோன்னா அந்த அம்மாவையே திட்டுறாங்க. அதனால இப்படியே உங்க வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. காலில் விழுகிறது, அது அப்படியே சமாளிச்சுக்கிறது. தமிழகத்துல அந்த கஞ்சா பழக்கன்றது அதிகரிச்சிருக்கு. இப்போ சமீபத்துல கூட மாணவர்கிட்ட இருந்து கஞ்சா எல்லாம் பறிமுதல் பண்ணியிருந்தாங்க. காவல்துறை என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க சார் தமிழகத்துல? காவல்துறை முதல்ல ஆட்சியாளர்கள் ஒரு முதலமைச்சருக்கு பயம் இருந்தாதாங்க காவல்துறை பயப்படும். முதலமைச்சர் பொம்மை மாதிரி இருந்தா காவல்துறை அதிகாரிகள் முதலமைச்சருக்கு பயப்படலன்னா அவங்க தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன்னு பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். காவல்துறை நிர்வகிக்க தெரியணும்ல உங்களுக்கு. காவல்துறைக்கு சரியான ஆட்களை போடணுமே. ஜெயலலிதா இருக்கும்போதுதான் காவல்துறை உயர் அதிகாரிகள் பொறுப்புல இருக்கிறவங்க இன்னைக்கு காலையில வந்தாதான் பதவி உறுதி. ஆபீஸுக்கு வந்தாதான் அப்பா நம்ம டிஜிபியா இருக்கோம், இன்னும் கமிஷனரா இருக்கோம், 2 பேத்துக்குமே இருக்க. நாளைக்கு காலையில நம்ம இருப்போமா? அந்த பயம் வேணும்ல. அப்பதானே ஒழுங்கா தப்பு செய்ய மாட்டான். இப்ப இருக்கிறவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு சிஎம், அவருக்கு ஒண்ணு அவங்க ஹையர் ஆபீசர் சொல்றாங்க, இங்க சிஎம்கிட்ட நான் பேசிக்கிறேன், என்னமோ
சிஎம் உங்க வீட்டுல வேலை செய்யற மாதிரி சிஎம்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன லட்சணத்துல ஆட்சி போகுது? ஒரு பொம்மை சிஎம்னு சொல்றது கரெக்ட் தானே? காவல்துறை தங்களே கைது பண்ற செயல்லாம் இங்க பாத்திருந்தோம். இப்ப பத்திரிகையில தான் பத்திரிகை நிறுவனத்தையும் முடிக்க போறேன் அப்படின்ற செயல்பாடு இருக்குது. குண்டாஸ்ன்றது பாத்தீங்கன்னா கைது செஞ்சாலே குண்டாஸ்ன்றது தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. எப்படி சார் இருக்கு இந்த தமிழகத்துல காவல்துறையின் செயல்பாடு? அதாவது 51% குண்டாஸ் இந்தியாலேயே தமிழ்நாட்டுல தான் போட்டிருக்காங்க. எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோட்டா 4 பேரை பிடி 5 பேரை பிடி. விசாரணைங்கிறதே இல்ல, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதே இல்ல. ஒருத்தனை உள்ள போட்டீங்கன்னா 60 நாளைக்கு அப்புறம் பெயில வந்துடுவான், 90 நாளைக்கு அப்புறம் பெயில வந்துடுவான். அவனை அதுக்குள்ள கூண்டாசுல போட்டு உள்ள போடு. நிர்வாகம்ங்கிறது குட்டிச்சவரா போயிருக்கு காவல்துறை நிர்வாகம். பாவம் அப்பாவிங்க இவனை பூரா கூண்டாசுல போட்டான். அவனுக்குன்னு குடும்பம் குழந்தை குட்டி இல்லை. இப்படியா சாபத்தை வாங்கி கட்டுவீங்க? உங்க குடும்பம் எல்லாம் நாசமா போகுவீங்க. அதிகாரிகளுக்கு சொல்றேன், உன் குடும்பம் எல்லாம் நாசமா போகுதா இல்லைன்னு பாரு. ஒவ்வொருத்தனையும் பாவம் தப்பு செஞ்சவன் தப்பு செய்யாதவன் எல்லாத்தையும் முடிச்சு உள்ள போட்டுக்கிட்டு இருந்தேன்னா அப்போ எதுக்கு நீங்க எல்லாம் யூனிஃபார்ம்? உங்களுக்கு யூனிஃபார்ம் தேவையில்லையா? எவ்வளவு பெரிய அதிகாரிகள் எல்லாம் நாங்க பார்த்திருக்கோம் தெரியுமா? இவ்வளவு கேவலமா காவல்துறை இருந்தது இல்லை. அதனால இப்ப நான் சுப்ரீம் கோர்ட்ல மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குண்டர்கள் சட்டத்தை உபயோகிக்கும் அதிகாரத்தை காவல்துறையிட்ட இருந்து பறிக்கணும். நீதிமன்றத்தின் அனுமதி வாங்கித்தான் நீங்க உள்ள தள்ளணும். இப்போ ஒருத்தரை கைது செய்யறீங்க, எடுத்தோன்னு உங்களால ஜெயிலுக்கு அனுப்ப முடியுமா? காவல்துறை மேஜிஸ்ட்ரேட்டை போய் நீங்க இது பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்டுக்கு அனுமதி கொடுக்கணும், அப்பதானே உள்ள போறான். ஆனா கூண்டாசு மட்டும் எந்த மேஜிஸ்ட்ரேட்டும் கொடுக்கறதில்ல, காவல்துறையிட்டையும் இவங்க நீதித்துறையிட்டும் கொடுக்கறது இல்லை. நீயாக எடுத்து போடுவ அங்க. அதுக்கப்புறம் அந்த அடிஷனல் செக்ரட்டரின்னு ஒரு ஆளுக்கு அனுப்புவாங்க. அந்த ஆளு கண்ணை மூடிக்கிட்டு அப்ரூவ் பண்ணுவாரு, உடனே உள்ள. இது நீதிமன்றத்துக்கு வர்றதுக்கு 4 மாசம் ஆகும். 4 மாசம் வரை சம்மந்தம் இல்லாம ஜெயில இருக்கான அப்பாவி. அதனால குண்டர்கள் சட்டத்தை மறுபரிசீலனை செய்யணும். அதுல காவல்துறைக்கு அதிகாரத்தை கொடுத்தது தப்பு. நீதித்துறையின் தலையீடு இருந்துதான் ஒருத்தர் குண்டர்கள் சட்டத்துல ஜெயிலுக்கு தள்ளணுங்கிற வழக்க நாங்க அகில இந்திய அளவுல ஒரு பெரிய டீமே இருப்போம், NLCன்னு சொல்லி. இந்தியா முழுவதும் சமூக அக்கறை உள்ள வழக்கறிஞர்கள் அதுல இருக்காங்க. அவங்ககிட்ட நான் பேசியிருக்கேன். அவங்களை இதை ஒன்னா சேர்ந்து கொண்டு போவோம்னு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான நிறைய ஆதாரங்களை திரட்டிக்கிட்டு இருக்கோம். இப்படி இல்லைன்னா நாட்டுல யாரும் குடியே இருக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் 7 வருஷத்துக்கு உரிய தண்டனைன்னா நீ ஜெயிலுக்கு அனுப்பாதுன்னு தானே சொல்லணும். அப்படிதானே சொல்லுவாங்க. அப்படிதானே சொல்லியிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு. கண்டவனெல்லாம் பிடிச்சி ஸ்டாலின் சொல்லிட்டா உள்ள தள்ளுவேன், ஒரு மந்திரி சொன்னா உள்ள தள்ளிடுவேன். இருக்கிறவன் இழிச்சவாயனா அப்புறம் உள்ள போறவன் ஒன்னி விடுவானா? அதனால சட்டத்தை மீறி நடந்துகிட்டு இருக்காங்க. ஜெயிலுக்கு பல பேர் போகணும் காவல்துறையில அதிகாரிகள். அதுக்கான வேலையை ஆட்சி மாற்றம் செஞ்ச உடனே நடந்த உடனே நாங்களே அதை முன்னெடுத்து எந்தெந்த அதிகாரியை என்னென்ன தப்பு பண்ண எல்லாத்துக்கும் ஆதாரத்தை எடுக்கணும். இப்பவே பல புகார்கள், என் கைது விஷயமா பல புகார்களை கொடுத்துட்டேன். எந்தெந்த அதிகாரி என்னென்ன தப்பு பண்ணா அப்படின்ட்டு போட்டு இது பண்ணி. அதனால வருங்காலத்துல இதெல்லாம் பாடமா இருக்கணும். நீ செய்யப்பா, குற்றம் செஞ்சவனை தண்டி, தப்பு செஞ்சவன் மேல எஃப்ஐஆர் போடு. 7 வருஷத்துக்குள்ள தண்டனையா? 41A நோட்டீஸ் கொடுத்து அவனை கைது பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பாத, வழக்கு மட்டும் பதிவு செய்ய. இதுதானே சுப்ரீம் கோர்ட் சொன்னான். நீ உனக்கு மேல இருக்கிறவன் சொன்னா என்ன வேணாலும் பண்ணுவான், என்ன வேணாலும் எவனை வேணாலும் உள்ள போடுவேன். நீ எவ்வளவு நாளைக்கு போடுவ? நீயும் ஒரு நாள் உள்ள போக வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லை? அதனால இதற்கெல்லாம் தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு அதிகாரிகளுக்கு. நாங்க விடவே மாட்டோம், தவறு செய்த அதிகாரிகளை விடவே மாட்டோம். பல விஷயங்கள் நடந்திருக்கு இந்த ஆட்சியில. அதில் பல அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அவங்களெல்லாம் சட்ட ரீதியாக நான் கொண்டு போவோம். சவுக்கு சங்கர் மாதிரி சும்மா மைக்கு வச்சு நான் பேச மாட்டேன், அதோட நிற்க மாட்டேன். மைக்கை வச்சும் பேசுவேன். உன்னை எப்படி சட்டத்துல சிக்க வச்சு வாழ்நாள் முழுவதும் நீ எப்படி கோர்ட்டுக்கு அலைய வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அதனால விடவே மாட்டோம். உங்களுக்கு தப்பு செய்த காவல்துறை அதிகாரிகளுக்கு தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. இந்த ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே தனிச்சையாக செயல்படுறாங்களா, யாருடைய அழுத்தத்தின் பேர்ல செயல்படுறாங்க? தனிச்சு அரசியல் தலைவர்கள் எல்லாம் தலைவா அப்படின்னு தான் கூப்பிடுறது. இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. IPS அதிகாரிகள் அரசியல் தலைவர்களை பார்த்து தலைவான்னு கூப்பிட்டதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இப்ப அப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு செய்தி வருது. நான் உள்ள போய் பார்க்கும்போது அதுவும் அதுல சில உண்மைகள் இருக்கிறது தெரிய வருது. எவ்வளவு நாளைக்கு பார்ப்போம். அதனால உங்களை எப்படி கொண்டு போய் நிறுத்தணும், சட்டத்தின் முன்னாடி எப்படி நிறுத்தணுங்கிறது எங்களுக்கு தெரியும். அதை கொஞ்சம் கொஞ்சமா இப்ப கையில் அதிகாரம் இருக்குங்கிறதுல தைரியத்துல இருக்காங்க. அதிகாரம் போயிடும் கொஞ்சம் நாள்ல. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? யாரு பின்னாடி போய் நிற்பீங்க? இப்போ திருவரங்கம் சட்டமன்ற பழனியாண்டி அவர் பாத்தீங்கன்னா சட்டவிரோதமா ஒரு கல்கோரி வச்சிருக்காரு. இதை செய்தியாளர்கள் கண்டுபிடித்து அங்க செய்தி சேகரிக்கும் போகும்போது பாத்தீங்கன்னா அடிச்சு தாக்கி வீடியோகள்லாம் வெளியில வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் நடவடிக்கைன்றது அவர் மேல இல்லையே. எப்படி நீங்க முன்னாள் போலீஸ் அதிகாரி இதை பாக்குறீங்க சார்? அவர் பத்திரிக்கையே பார்க்க மாட்டாருங்க.
ஸ்டாலின். கருணாநிதி எல்லாம் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு எல்லா பத்திரிகையும் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவாரு. இவருக்கு நாட்டுல என்ன நடக்குது, இப்ப எம்எல்ஏ அடிச்சதே என்னன்னு தெரியுமான்னு கேளுங்க, ஒண்ணுமே தெரியாது. ஏதோ அரசாங்கம் இப்படி ஒரு கேவலமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லைங்க, பல விஷயங்கள் அரசாங்கத்துல நிர்வாகத்துல நடக்கிற விஷயங்களை ஓப்பனா பேச முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா தலைகீழ நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பொம்மை மாதிரி ஒரு முதலமைச்சர் உட்காந்துக்கிட்டு அதிகாரிகள் தானே நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதிகாரிகள் தப்பு தப்பா பண்ணி சுயநலத்துக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தட்டி கேட்கணும்ல ஒரு முதல்வர். அதை தட்டி கேட்கறதுக்கு அவர் என்ன இதுல இருக்காருன்னு தெரியலையா. உளவுத்துறை எல்லா அதிகாரிகளும் இருக்காங்களா, அவங்கள தகவல் கொடுக்க மாட்டாங்க சார் முதல்வர். டெய்லி கொடுப்பாங்க, அதை படிச்சு நீ புரிஞ்சுக்கணும்ல. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்னு இருக்கு, உளவுத்துறை ரிப்போர்ட் டெய்லி சிஎம்க்கு நைட்டு வரும். ஜெயலலிதா அதை படிக்காம தூங்க மாட்டாங்க, அதை படிப்பாங்க. அவன் சொல்லுவான், திண்டுக்கலுக்கு பக்கத்துல இந்த இதுல ஒரு பெரிய ஜாதி கலவரம் உருவாகிற மாதிரி இருக்கு, இவங்கெல்லாம் அதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரகசிய போட்டு கொடுப்பான் உளவுத்துறை. நைட்டு 12-1 மணிக்கு தான் படிப்பாங்க சிஎம். அந்த அம்மா படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரி போய் 9:30 தூங்க மாட்டாங்க. அவங்க 1 மணிக்கு படிச்சுட்டு திண்டுக்கல் கலெக்டருக்கு போன் அடிப்பாங்க. கடிச்சிட்டு, திண்டுக்கல்ல இந்த இடத்துல ஜாதி பிரச்சனை வர்றதா இருக்கு, எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு, உடனே பாருங்க, நாளைக்கு எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும், என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கொடுக்கணும் அப்படிம்பாங்க. திண்டுக்கல் மாவட்ட செயலாளரை நைட்டு கூப்பிடுவாங்க. உங்க ஊருக்கு பக்கத்துல இந்த ஊர்ல பிரச்சனை இருக்குன்னு எனக்கு செய்தி வந்திருக்கு, காலையிலக்குள்ள நீங்க அந்த இடத்துல போய் பார்த்து என்ன பிரச்சனை, யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கா, அதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு கட்சியில இருந்து ஒரு ரிப்போர்ட் வாங்குவாங்க. கலெக்டருக்கு கூட சொல்லி வந்து பண்ணுவாங்க. படுத்துட்டாங்கன்னா காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு 7 மணிக்கு எந்திரிச்சு அவங்ககிட்ட இருந்து ரிப்போர்ட் வந்துச்சான்னு கேட்பாங்க. இதுதான் நிர்வாகம். இதுதான் திமுக எம்எல்ஏ போட்டு அடிக்கிறான், அடிச்சு கொலை முயற்சி பண்றான். அவன் வச்சிருக்கிறது கல்குவாரி. அவ எல்லாரும் இன்னைக்கு பூரா எல்லா மீடியாக்கள்லயும் அதுதான் பெருசா வருது. முதலமைச்சர் அது தெரிஞ்சுச்சான்னு கூட தெரியல, அவர் வீட்டுக்கு உட்காந்துருக்காரு. கூப்பிட்டு அவர் கட்சிக்காரனை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கணும், இல்லைன்னா கட்சி விட்டு சஸ்பெண்ட் பண்ண வைக்கணும். இது எதுவுமே செய்யாம உட்கார்ந்து இருக்கிறாருன்னா அப்ப பொம்மை முதல்வர்னு சொல்லத்தானே செய்வாங்க. கோவப்பட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு பெரிய விஷயம் அது. முதல்வர் எப்படி இருக்காரு, டெப்டி சிஎம் என்ன சார் பண்ணிட்டு இருக்காரு? அவரு இதுல நிர்வாகத்துல கண்டுக்கிறதே இல்லை. மழையில வெள்ளம் வந்தா மட்டும் போவாரு, போஸ்ட் கொடுப்பாரு. நைட்டு இரவு பகலா வேலை செய்யறேன்னு சொல்லி அவங்க டிவிகள்ல போடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆக்கப்பூர்வமா என்ன பண்ணியிருக்காரு துணை முதல்வரா? இதை பத்தி அவருக்கு தெரியல. கேட்டா நீங்க போய் கேளுங்க. நான் இளைஞர் அணி செயலாளர், இளைஞர் அணி விஷயமா இருந்தா என்கிட்ட கேளுங்க, மற்றதுன்னா தலைவரை கேளுங்க. தலைவர் தான் அவருக்கு என்ன நடக்குதுன்னு, நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது நிர்வாகம் இவ்வளவு சீர்கட்டு போயிருக்குங்கிறது தானே. முதலமைச்சர் செய்தித்தாள்கள்லையும் சேனல்கள்லையும் வர்றதை டெய்லி பார்த்தாலே அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். வெறும் தந்தி டிவி பார்ப்பாரு, தந்தி டிவியில டிஸ்கஷன் நடக்குது தெரியுமா, அதை பார்ப்பாரு. அதை பார்த்துட்டு அவங்க டிவி இருக்குல்ல, கருணாநிதி அவங்க டிவி, அதை பார்ப்பாரு. இதை தவிர அவர் எதுவும் பார்க்கறது இல்லை. அவங்க டிவிகள்ல இவருக்கு எதிரான விஷயம் வராது இல்லை, அதனால எதுவுமே அவருக்கு தெரியாது. திமுக கூட்டணியில ஒரு சலசலப்புன்றது நீடிச்சிருக்கா சார் தேர்தல் நேரத்துல? காங்கிரஸ் இன்னமும் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலான்றாங்க. பிசிகா இரட்டை இலைகளை வேணுன்ற மாதிரி பேச்சுக்கள் அடிபட்டு வந்துட்டு இருக்கு. எப்படி பேலன்ஸ் பண்ண போறான் சார் தேர்தலை? தேர்தல்னா திமுகவின் தோல்வி உறுதி. சார்ல 97 லட்சம் ஓட்டு போயிடுச்சு, எல்லாமே போலி ஓட்டு. இந்த போலி ஓட்டு தான் அவங்களுக்கு மூலதனம். இதை பூரா 97 லட்சத்தையும் கள்ள ஓட்டா அவன் போட்டுருவான், அதுலதான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தான். சார்ல இத்தனை லட்சம் போச்சுனாலே முதுகெலும்பு உடைஞ்சு போச்சு. நம்பர் 1. நம்பர் 2, மைனாரிட்டி ஓட்டை வச்சுதான் நீ ஆண்டுகிட்டு இருந்த அவ்வளவு நாளா. 12%, 15% மைனாரிட்டி ஓட்டு உனக்கு கிடைச்சுக்கிட்டே இருந்தது. இனி அதுல கிறிஸ்தவர்களின் ஓட்டு ஒட்டு மொத்தமா உன்னை விட்டு பிரிஞ்சிடும். 6 to 7% போயிடும் உன்னை விட்டு. அப்ப இது போனாலே உன் கை ஒடித மாதிரி. எப்படி ஜெயிக்க முடியும்? ஆன்டி இன்கம்பன்சி தனி. ஆன்டி இன்கம்பன்சினா அரசாங்கத்தின் மேல உள்ள வெறுப்பு, ஆளுங்கட்சியின் மேல உள்ள வெறுப்பு, அது தனி. அதுவும் போயிடும். அதுவும் உனக்கு பாதகம் அமையும். அப்ப எதை வச்சு ஜெயிப்ப? நீ 4000 கொடுத்து பாரு, 10,000 ரூபா கூட கொடுத்து பாரு, ரூபாயை வாங்கிட்டு உனக்கு எதிராக தானே ஓட்டு போடுவான். அதில் மாற்றம் இல்லையே. அதுதான் நடக்க போகுது. அப்படிங்கிறது தான் நடக்க போகிற உண்மை. யாரும் நம்பாதீங்க. திமுக திரும்பி வருவான்னு சொல்லுவாங்க. யாரும் கவலையே படாதீங்க. இவர்கள் தோற்பதுங்கிறது ஏற்கனவே எழுதப்பட்ட விதி. அதுதான். விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இருக்காரு. இப்போ 3ஆம் ஆண்டு நோக்கி தொடங்கி பயணம் போயிட்டு இருக்கு அரசியல்ல.
அவர் என்ன சொல்றாருன்னா, ஊழல் வந்துட்டு அதிமுக செஞ்சுட்டு இருக்கான், அவள் நம்ம வந்துட்டு பேர் சொல்லி கூட சொல்றது கூட பாத்தீங்கன்னா அவரு கஷ்டப்பட்டு சொல்லி ஊழல் கட்சி அப்படின்றது குறிப்பிட்டு பேசுறாரு மக்கள் இடத்துல. என்ன கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு சார் மக்கள் இடத்துல? இல்ல, அவர் ஊழல் இப்ப விஜய்ங்கிறத விட்டுருங்க. ஜெயலலிதா அவர்கள் இறந்தோன்னா அதிமுகவின் செயல்பாடு எப்படி இருந்தது? அதிமுக தலைவர்கள் செயல்பாடு எப்படி இருந்தது? கூவத்தூர்ல என்ன கூத்தடிச்சாங்க, கோடிகள்ல பணம் புரண்டது இல்ல. அடுத்த முதலமைச்சர்னா இத்தனை கோடின்னு கேட்டுதானே சசிகலா வந்து ஆட்களை நியமிச்சாங்க. சரி, இந்த 4 வருஷம் ஜெயலலிதா அவர்கள் இருந்ததுக்கு அப்புறம் இந்த 4 வருஷத்துல ஊழல் வந்து உச்சத்துக்கு போச்சா இல்லையா? அதிமுக இருந்த மந்திரிகள் பூரா வந்து ஊழல் பண்ணாங்களா இல்லையா? அப்ப இன்னும் உத்தமர்கள் மாதிரி பேசாதீங்க. அதிமுகங்கிறது எம்ஜிஆர் கட்சி. உங்களுக்கு அதிமுகவும் சம்பந்தம். நீங்க அதை பிடிச்சி தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. சசிகலால இருந்து டிடிவி தினகரன் இருந்து உங்க எல்லாத்தையுமே தான் சொல்றேன். எல்லாம் ஊழல்வாதிகள் தான். அதன்னு விஜய் சொல்றது. எங்களை மாதிரி எம்ஜிஆர் அனுதாபிகள் நாங்கெல்லாம். எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க கூட எல்லாம் பயணம் செஞ்சவங்க. நாங்க சொல்றோம் நீங்க ஊழல் தான், என்ன உண்மைதானே? அதே ஊழல் புகார் கொண்ட செங்கோட்டையன் வந்து தாவைகள் இருக்காரு, அது மட்டும் நியாயமா? ஆதவர்ஜுனா பக்கத்துல இருக்காரு, அதை கேளுங்க. ஆதவர்ஜுனை பத்தி ஆதவர்ஜுன் இது ஒரு அரசாங்கத்துல இது பண்ணல. அவரை ஊழல்னு நீங்க சொல்ல முடியாது. அவருக்கு வந்த பணம் தப்பான வழியில வந்த பணமா இருக்கலாம், லாட்டரி இல்லாத, அதை சொல்லுங்க. செங்கோட்டையன் ஊழல் சிக்கிய மந்திரி, ஊழல் பண்ண மந்திரின்னு சொல்லி அவர் எப்படி சேர்த்தீங்கன்னு சொல்லலாம், அப்படிதானே? அதை கேளுங்க. ஆனா எங்களை எப்படி ஊழல்னு சொல்றீங்கன்னு கேட்காதீங்க. நீங்க ஊழல்ங்கிறது உலகறிஞ்ச விஷயம். எம்ஜிஆர் கட்சியே பேரை கெடுத்தவங்க நீங்க தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுமே. விஜய் தற்போது வரை தனித்துதான் போட்டியிட போறேன், நாங்க தான் முதல்வர் நாளைக்கு அப்படின்ற கனவோட இருக்காங்களே, எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? இல்ல விஜய் வந்து இளைஞர்கள் அவருக்கு ஓட்டு போட ரெடியா இருக்காங்க. ஓட்டு விடுவோம். தவறான பாதையில கூட்டிட்டு போகாதீங்க. ஈவேரா படத்தை வச்செல்லாம் ஓட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு யாரு ஓட்டு போடுவா? சாமியை செருப்பால வச்சுக்கிட்டு நீங்க வந்துகிட்டு முன் நிறுத்தலாமா? சாமியை செருப்பால தானே கேட்டா அவர் தெய்வ மறுப்பை மட்டும் நாங்க ஒத்துக்கல, மற்றதெல்லாம் ஒத்துக்கிறோங்கிறாரு. தாயோட தாரமா வச்சுக்கிறலான்னு சொன்னாரு, ஒத்துக்கிறலாமா? விஜய்க்கு தான் கேட்கிறேன். அவருக்கு கொண்டு போற பாலிசியை வந்து ரொம்ப ஜாக்கிரதையா கொண்டு போகணும். ஒரு புதிய இதை கொண்டு வாங்க. ஏன்னா மறுபடியும் இந்த பெய் வேற இதை வச்சுக்கிட்டு என்ன, ஒரு புதிய ரத்தத்தை கொண்டு வாங்க. அரசியல்ல ஒரு புது யுகத்தை கிரியேட் பண்ணுங்கன்னா, அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாம் நீங்க வந்து இதை வச்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. என்னன்னா, அரசியல் ஊழல் எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? பிள்ளையார் சொல்லி எலெக்ஷன்ல ஒரு கட்சி நிறுத்துறான்ல, அவனுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு பணம் வாங்குறான்ல, அங்கதான் ஊழல் ஆரம்பிக்குது. ஒருத்தனுக்கு சீட்டு கொடுத்தா 5 கோடி வாங்கிட்டு சீட்டு கொடுக்குறீங்களே, அதுக்கப்புறம் ஒரு 5 கோடி செலவு பண்றானே. அப்போ ஒரு எம்எல்ஏ ஆகுறதுக்கு அவன் போட்ட முதலீடு வந்து 10 கோடி தானே. அந்த 10 கோடி அவன் ஆட்சிக்கு வந்து சம்பாதிக்க தானே செய்வான். ஊழல் நிறுத்தணும்னா நீ பணம் வாங்காத, சீட்டு கொடுக்க பணம் வாங்காத, அவனை செலவு பண்ண விடாத. அப்பதான் நீ வந்து ஊழல் இல்லாத ஆட்சியை நினைந்து பார்க்க முடியும். அதனால இப்ப விஜய் வந்து சீட்டெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காருல்ல, அதை நாங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பணம் வாங்கினாங்கன்னு வைங்க, இவங்களும் ஊழல் இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் மக்கள் வந்து ஆதரவு நிர்ணயம், படித்தவர்கள் இவங்க எல்லாம் நிர்ணயம் பண்ணுங்க. இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. எல்லாத்தையும் விட விஜய் மேல்பா அப்படின்ட்டு வராங்க. அது ஒரு கூட்டம். ஆனா இன்னொரு கூட்டம் இருக்குல்ல, சிந்தனை சிந்திக்கிறவங்க இருக்காங்கல்ல. ஊழல் இல்லாத ஆட்சின்னு எப்படி பேசுவீங்க? நீங்க அதை வந்து நடத்தி காட்டணும்ல, அதுக்கப்புறம் தான் உங்களை நம்ப முடியும். அதனால விஜய் இன்னும் போறதுல எப்படி, நாங்க இதைத்தான் வாட்ச் பண்றோம். இதுக்கு பணம் வாங்குறாங்களா? வாங்கிட்டா முடிஞ்சு போச்சு. அப்புறம் நீங்க உங்க சொல்ற எதையுமே நம்ம நம்ப முடியாது. அப்படிங்க தப்பான பாதையில சொன்னவங்களுக்கெல்லாம் நீங்க தலைவரை தூக்கி பிடிக்காதீங்க. ஈவேராவை பத்தி விஜய்க்கு என்னங்க தெரியும்? கேளுங்க, என்ன தெரியும் ஈவேராவை பத்தி? எவனோ சொல்லி கொடுத்துருக்கான். விடுதலை பத்திரிகை 50ல இருந்து வந்த விடுதலை பத்திரிகை வாங்கி படிங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து இது பண்ணுங்க. அதனால இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நாட்டை விட்டே வெளியேற்றணும்னு சொன்னவருங்க அவரு. பட்டியலினத்து மக்களையும் வெளியேற்றணும்னு சொன்னவரு. வன்னியர்கள் மக்களை வந்து இவங்க எல்லாம் பட்டியலினத்து மக்களை விட மோசமானவங்கன்னு சொன்னவர். யார்கிட்ட சொன்னாரு? துரைமுருகன் சொன்னாரு. அவரே பேசியிருக்காரு. முக்களத்தோடு இருந்துகிட்டு பிறப்பையே கொச்சைப்படுத்தி பேசினாரு. அவரை தூக்கிட்டு நீங்க ரோல் மாடலை வச்சீங்கன்னா எப்படி உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும்? அதனால ஈவேராவை தூக்கி பிடித்தால் அது விஜய்க்கு விழுகக்கூடிய ஓட்டுல 10% மேல 5 to 10% ஈவேராவை வெறுப்பவர்கள், தெய்வ புக்தி கொண்டவர்கள்லாம் உங்களுக்கு எதிராக வாக்களிப்பார்கள்ங்கிறது என்னுடைய அறிவுரை. அது கேட்டு நடப்பது அவருடைய உரிமை. அதை பத்தி நம்ம பேச முடியும். மீண்டும் இணைந்து பேசும். பல்வேறு தகவலை சிறப்பாக கொடுத்தமைக்கு நன்றி சார்.